வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்நேகிதி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக போன டைம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாருமே எந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் சிலர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, உங்கள் நம்பர் கொடுங்க, இல்லைனா எந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நல்லது, தேர்ட் வந்துட்டு இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில் போடுங்க, அந்த கம்பெனி பற்றி டீட்டெயில் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிலர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா, இதுவரை இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கவங்க, இல்லை புதுசாக இப்போ தான் பண்ண போகிறேன், நிறைய கன்ஃபியூஸ் எனக்கு இருக்குது, எதில் பண்ணணும்னு தெரில அப்படிங்கிறவங்களாம் அவங்களுக்கு தான் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் எல்லோரும் ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ கேரண்டி. எந்த கம்பெனியுமே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது இது லாங் டைம் போகும் அப்படிங்கிறத வந்து அந்த கம்பெனியாலேயே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இது எல்லாமே நோ கேரண்டி. இதில் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் ஆகிருக்காது. இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு கம்பெனியை ரன் பண்ணுற ஓனர் இருக்கார், ப்ளஸ் அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாமே ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிற நிலைமை வந்தாலும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட அசட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இன்கேஸ் அதை வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் எடுத்தோ அதை சால்வ் பண்ணி அவங்கள அசட் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கேரண்டீடாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த கம்பெனிஸுமே ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது இல்லாதனால ஸோ நம்ம வந்து கேரண்டி அப்படின்னு சொல்ல முடியாது. செகண்ட் திங், மார்க்கெட் ரிஸ்க். அதாவது இந்த கம்பெனிஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் ரிஸ்க் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரைமரியாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடிங், செகண்ட்ரியாக அவங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டிங் பிஸ்னஸோ இல்லை கன்சல்டேஷனோ வாட் எவர் இட் இஸ், அது வந்து ஒரு சாஃப்ட்வேரோ இல்லைனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோ ஏதோ ஒன்று அவங்க வந்து ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். இவங்க எல்லாருமே இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன்னா, இப்போ பேங்க்கில் போய் லோன் எடுத்துகிட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன். அது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பீப்புள்ஸ் கிட்டலாம் மணி வாங்கி அதை வச்சு தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு பெரிய அசெட் அப்படிங்கிறது கிடையாது. இவங்க ட்ரேடிங்கை ப்ரைமரியாக வச்சு தான் நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ட்ரேடிங் பண்ணுறது ஒரு ஹியூமன் தான். ஸோ ஹியூமன் எப்போவுமே வந்துட்டு ஹியூமனோட பிரெயின் தப்பு பண்ணும். இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ தொடர்ந்து இது ப்ராஃபிட் கொடுக்கும்னு சொல்ல முடியாது, தொடர்ந்து லாஸ் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, பேலன்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. மேபி இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் மார்க்கெட்டை பொறுத்து இருக்கனால ஸோ இது வந்துட்டு லாஸ் ஆக சான்சஸும் இருக்குது. அந்த நிலமையில தான் அவங்க கொலாப்ஸ் ஆகிறாங்க. மற்றபடி இவங்க ப்ராஃபிட் பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எவ்வளோ ஒரு லாங் லைஃப் கொடுப்பாங்க கூட சொல்லலாம். ஸோ இந்த ரிஸ்க்கும் அவங்கக்கிட்ட இருக்குது. தென் நான் சொன்னல அசெட், இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் ஒரு பேசிக்காக ஒரு பெரிய அசெட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வச்சு ஒரு பிரின்சிபல் கேபிட்டல் அமௌண்ட்டை காட்டி அவங்க வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க கிடையாது. நம்ம எல்லாருக்கிட்டே வாங்கி அதை வச்சு தான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா நம்மளை மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு ரிஸ்க். தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, MCA, மினிஸ்டர் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர். ஓகே, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து கம்பெனி ஆக்ட் 1956 படி இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இது வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இதில் வந்து நிறைய கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. நீங்கள் சொல்லலாம், இந்த கம்பெனிஸ்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு மேம், ஸோ நான் இதில் வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ரெஜிஸ்டர் ஆகிருக்க கம்பெனினா அதில் ஒன்று நோட் பண்ணுங்கள், கம்பெனி ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஃபைனலாக இருக்கும். அதில் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆஃப் அப்படின்னு இருக்கும். ஸ்ட்ரைக் ஆஃப் அப்படின்னா மீனிங் என்னென்னா, சிம்பிளாக சொல்லணும்னா எப்போ வேணால் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகலாம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த இதில் அதிலே வந்துட்டு கேட்டகரிக்கும் வெதர் லிஸ்டட் ஆர் அன்லிஸ்டட் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கிறது எல்லாமே ஒரு அன்லிஸ்டட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் வரும். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வச்சும் நம்ம வந்து கேரண்டி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லவே முடியாது. இதே ஒரு ப்ராப்பராக ரன் பண்ணிட்டுருக்க ஒரு டாடா மோட்டார்ஸோ, டாடா கன்சல்டன்ஸோ, விப்ரோவோ, இன்ஃபோசிஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனி ஸ்டேட்டஸில் அது ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கேரண்டி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்.
ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனி நிறைய பேர் ஒரு 100 டேஸ் கூட ஒரு சரியாக பேமெண்ட் கொடுக்காததில் போய் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ஹை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜ் ஹையாக வச்சுருப்பாங்கங்க. 1 to 2.5 ஒரு டெய்லி பேமெண்ட் அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ இதை பார்த்த உடனே எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, எல்லா அமௌண்ட்டையுமே ஒரே கம்பெனியில் மொத்தமாக போட்டுருது. ஸோ அவங்க 100 டேஸ் கூட கொடுக்காம கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஓகேவா. ஸோ ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு ப்ராப்பர் இன்கம் சோர்ஸ் வந்து அவங்களால காமிக்க முடியாது டே டு டே இதில் இருக்கும்போது. ஸோ அது அப்படி இருக்கும்போது பேங்க் பக்கமும் பிரச்சனை வரும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இவ்வளோக்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு கூட ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா பேங்க்காகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும்போது நம்ம யோசிக்கணும். இதை விட கம்மியாக கொடுக்குற கம்பெனிஸும் இருக்காங்க. அவங்க கூட ஒரு 3 ரொட்டேஷன் கொடுத்துட்ருக்கவங்களா இருப்பாங்க. நம்ம வந்து போட்டதே எடுக்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதை யோசிக்காமல் ஹையாக யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு வேறு எதையுமே பேக்ரவுண்ட் அனலைஸ் பண்ணாமல் டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிடும். ஸோ இதனால் வந்துட்டு நிறைய பேர் இப்போவும் பேமெண்ட் இஷ்யூ ஆகி நிறைய பேருக்கு இருக்குது. தென் அனதர் திங்ஸ், நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ தெரிஞ்சுட்டு நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். சரி, ஓகே, வாழ்க்கையில் ரிஸ்க்குங்கிறது எடுக்கணும். தென் வந்துட்டு என்னென்னா, அந்த ரிஸ்க்கை பேர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது எடுக்கலாம். இப்போ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு என்ன சொல்கிறேன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவேன். அது மேபி ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், எனக்கு லாஸ் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். ஸோ அதை நான் இதில் போடுறேன், இதை என்னால் பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஓகே. பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி லோன் வாங்கி அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ரிஸ்க்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு கைண்ட்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. தென் இன்னொரு ட்ரிக் என்னென்னா, நிறைய இருக்குது, நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்னென்னா, நான் ஒரே அமௌண்ட்டு இப்போ 10 lakh 20 lakh இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே கம்பெனியில் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறது அது ரொம்ப தப்பு. ஒரு 5 கம்பெனி சூஸ் பண்ணிக்கோங்க. 5 கம்பெனிலையுமே டிவைட் பண்ணி போடுங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 2 கம்பெனி லாஸ், எல்லாமே ரிஸ்க் தான், பட் 2 கம்பெனி லாஸ் ஆனால் கூட ஒரு 3 கம்பெனிஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே எனக்கு தெரியும் மேம் அப்படின்னு சொல்கிறவங்க இதெல்லாம் தெரியாமல் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனலாக என்னென்னா, எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லவே முடியாது. இன்றைக்கி கொடுக்குற கம்பெனி இன்றைக்கி நல்லா கொடுத்துட்ருக்குன்னு சொல்லலாம், பட் ஃப்யூச்சர் லாங் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ இந்த கம்பெனியில் பண்ணுங்கன்னு என்னால் சஜஷன் கொடுக்க முடியாது. இன்கேஸ் கொடுத்து அந்த கம்பெனியாலே ப்ரிடிக்ட் பண்ண முடியாதப்போ நான் கொடுத்து அது லாஸ் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப தப்பாயிடும். ஸோ அதனால் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் இதை வந்து உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணேன். ஸோ இதில் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாவோ, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயமா இருந்தாவோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரொம்ப நன்றி. பாய்.